பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டேங்க. சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 5 அளவுக்கு பூண்டு பல் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி, நல்ல பழமான தக்காளியே சேர்த்துக்கலாங்க. இப்ப மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட அளவுகள் எல்லாமே நான் கமெண்ட்ல பின் பண்றேங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம மசாலா சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துருந்தாங்க. இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான மிளகு கோழி வறுவல் ரெடிங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.